ஒரு நிகழ்ச்சின்னா ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து போய் பேசுறேன்னா அப்புறம் 5 நாள் லீவு வேணும் எனக்கு. 4 நாள் 5 நாளாக லீவு வேணும் உங்களுக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துருவேன். சரி, இப்போ நான் எதாவது நிகழ்ச்சி பண்ணுறதுனா என்ன பண்ணுறது உங்களுக்கு? நான் ஒரு பொம்மை என்ன மாதிரி ஒரு பொம்மை பண்ணி வச்சுங்க. என்ன மாதிரி ஒரு பொம்மை ஒன்று பண்ணி வச்சுங்க. நான் பொம்மை கூட என்னத்தை பேசுறது, இந்த மாதிரி பேசுங்களா பொம்மை? ஏங்க ஒரு பொம்மையை வந்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கின்னு வந்து திருவரம்பூரில் அப்புறம் வந்து குளத்தூரில் தொகுதியிலலாம் வந்து தாவேக்காலேருந்து வந்து தலைவர் விஜய் பொம்மையை வச்சு தாவேக்கா அதான் அந்த தானான்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தானாவுடைய முழு இது உங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு தெரியாது, என்னன்னு சொல்லிடுங்க நீங்கள். இல்லைங்க நிறைய பேர் வந்து அது என்ன தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறாங்க, தற்கொலை வெற்றி கழகம்னா சில பேர் தற்கொலை வெட்டி கழகங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். நம்ம பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சின்னு பொதுவாக சொல்லிடுவோம், நமக்கு புரியுற மாதிரி. பிரச்சனை நமக்கு எதுக்கு அந்த விஜய் கட்சியில தான் இப்போ அவருக்கு பதிலாக பொம்மையை வச்சு அவர் இந்த வேனுக்கு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு பொம்மையை சரி நிற்க வச்சுட்டு அவர் விஜயோட சேர்ந்து பொம்மை அதாவது ஓட்டு கேட்க வராங்களாம். விஜய் வர முடியல எல்லா இடத்துக்கும், பொம்மையை வச்சுக்கிட்டா சரி. ஆமா, குளத்தூர்லயும் அந்த மாதிரி வந்து பொம்மையை வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த VS பாபுன்னு ஒருத்தர் அவர் தான் வந்து நிக்கிறாரு இதுல. இப்போ போற போக்குல நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா திட்டுறது அடிக்கிறது நேரம் அடிச்சிருங்க. என்ன நினைச்சிட்டீங்க போற போக்குல? நான் தற்கூரியா? எது நான் தற்கூரிங்களா? நான் பொம்மையை வச்சுக்கிட்டு விவாதம் நடத்தணுங்களா? நீங்களா? நீங்க தற்கொலையா இல்லையாங்கிறத வந்து மக்கள் சொல்லிடுவாங்க. நம்ம ஒன்றும் நம்ம தற்கொலையா இல்லையா நம்ம வந்து விவாதத்துக்கு வேலையே இல்லை. யார் தற்கொலைங்கிறது மக்களுக்கு தெரியுது இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இல்லை, அதுல தெரிஞ்சிடும். ஒருத்தன் பேசுறான் 2043 தொகுதியிலையும் நம்ம தான் ஜெயிச்சிருவோம், திருத்தணி வேட்பாளர் அந்த கட்சியிலேருந்து. சரி, உன் பாட்டில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லாம் சேர்த்துட்டான் தமிழ்நாட்டோட. பாருங்களேன் 2043 தொகுதினா முன்னால 267 நானுங்க. சரி கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் சேர்த்துருப்பானுங்க போல இருக்குன்னு நினச்சா இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் சேர்த்துட்டான். 2043 தொகுதின்றான். அதாவது வர வர நமக்கு அப்படியே நடுக்கமா இருக்கு. இவங்க மட்டும் தப்பித்தவரை ஏதாவது ஒரு பதவிக்கு ஆட்சி கூட இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்துட்டா கூட அவங்க ஐயா தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம் வந்துட்டோன்னு. ஐயா ஒரிஜினல் வந்து பனையூரில் இருக்கும், கோட்டையில் வந்து பொம்மை வச்சுருப்போம், அங்கேருந்து எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணும் பொம்மை முன்னாலாம். இப்போ வந்து கூட சில பேர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் வந்து இவரால் இயக்கப்படுகிறார், பிள்ளையால் இயக்கப்படுகிறார், மாப்பிள்ளையால் இயக்கப்படுகிறார், அதிகாரிகளால் இயக்கப்படுகிறார், பொம்மை முதல்வர். அது வந்து ஒரிஜினல் பொம்மை முதல்வர் இப்பதான் வரீங்களா? அது வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்றாங்க. பொம்மை முதல்வர்னா முடிவுகளை அவர் எடுப்பதில்லை அப்படின்ற அர்த்தத்துல வந்து பொம்மை முதல்வர். நிஜமாவே இவனுக்கு வந்து சொல்ல முடியாது போல இருக்கு.